ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 17வது தசகம் த்ருவச்சரிதம். 1வது ஸ்லோகம். உத்தானபாதன் ருபதேர்மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சிர்நிதராமபீஷ்டா அன்யா சுநீதிரிதி பர்துரநாத்ருதாச துவாமேவ நித்யமகதி சரணம் கதாபூத். இந்த 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, சுவாயம்பூ மனுவிற்கு உத்தானபாதன் என்ற ஒரு மகன் இருந்தான். அவன் பேரரசனாக இருந்தான். சுனீதி, சுருச்சி என்று அவனுக்கு 2 மனைவிகள். இந்த 2 மனைவிகளில் சுருச்சி என்பவள் அரசனுக்கு மிகவும் பிரியமாக இருந்தாள். ஆனால் சுனீதியோ கணவனிடம் அன்பு பெறாததால் உன்னிடம் அடைக்கலம் புகுந்தாளல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். அங்கேபி துசுருச்சி புத்ரகமுத்தமம் தம் திருஷ்ட்வா த்ருவ கில சுனீதி சுதோதிரோக்ஷ்யன் ஆசிக்ஷிபே கில சிசு சுதராம் சுருச்யா துஸ்ஸந்த்யஜா கலு பவத் விமுகைரசூயா. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் சுருச்சியின் மகன் உத்தமன் தன் தந்தையின் மடியில் அமர்ந்து கொண்டிருந்தான். இதை பார்த்த சுனீதியின் மகன் துருவனுக்கு தன் தந்தை மடி மீது அமர ஆசையாக இருந்தது. அது மடி மீது ஏறி உட்கார முயலவும் செய்தான். ஆனால் சுருச்சி அந்த குழந்தை துருவனை இகழ்ந்து பேசி விலக்கினாள். உன்னிடம் பக்தி இல்லாதவர்கள் பொறாமையை விட முடியாதவர்கள் ஆவார்கள் இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். த்வன்மோஹிதே பிதரி பஷ்யதி தாரவஷ்யே தூரம் துருக்தி நிகத சகதோ நிஜாம்பாம் சாபி ஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சாம் த்வத்பாதமேவ சரணம் சிஷவே ஷம்ச. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் மாயையினால் தகப்பன் அரசன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சுருச்சி குழந்தை துருவனை கெட்ட சொற்கள் கொண்டு புண்படுத்தினாள். உடனே குழந்தை துருவன் தன் தாய் சுனீதியிடம் சென்றான். துருவனின் தாய் சுனீதி தன் குழந்தை துருவனுக்கு மனிதர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது கர்மத்தின் பயன் என்றும் இதை போக்க உன் சரணத்தையே சரணமாக அடைய வேண்டும் என்று அறிவுரைத்தாள் இல்லையா குருவாயூரப்பான்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். ஆகர்ண்ய சோபி பவதர்ஷன நிச்சிதாத்மா மானி நிரேத்ய நகராத் கில பஞ்சவர்ஷः சந்திருஷ்ட நாரத நிவேதித மன்ற மார்கஸ் த்வாமாரராத தபசா மது கானனாந்தே. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, குழந்தை துருவன் 5 வயதுதான். அக்ஷரப்பியாசம் கூட ஆகாத குழந்தை துருவன் தன் தாயின் உபதேசத்தை கேட்டு உடனே உன்னை ஆராதிப்பது என்று நிச்சயித்தான். நாட்டை விட்டு வெளியேறி நடுவழியில் நாரத முனிவரை கண்டு அவரிடம் மந்திர உபதேசம் பெற்று மதுவனத்திற்கு சென்று கடும் தவத்தால் உன்னை வழிபட்டான் இல்லையா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். தாதேவி ஷண்ணஹ்ருதயேன கரீம் கதேன ஸ்ரீநாரதேன பரிசாந்த்வித சித்தவ்ருத்தௌ பாலஸ்த்வவதர்ப்பிதமனாக்ரமவர்த்திதேன நின்யே கடோர தபசா கில பஞ்சமாசான். இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, துருவனின் தந்தை மகனின் பிரிவால் மிகவும் வருந்தினார். நாரதர் அரசனின் துக்கத்தை போக்கி குழந்தையான துருவன் உன் பிரசாதத்தை பரிபூர்ணமாய் அடையப் போகிறான் என்று சொன்னபோது அரசன் ஆறுதல் அடைந்தான். குழந்தை துருவன் உன்னிடம் மனதை அர்ப்பணித்து கடும் தவம் செய்து 5 மாதங்கள் கழித்தான் அல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். तावत् तपोबलनिरुच्छ्वसिते दिगन्ते देवार्थितस्त्वमुत यत्करुणार्त्रचेताः त्वद्रूपचित्रसनिलीनमते पुरस्तात्
தாவிர்பூவித விபோ கருடாதிரூடஹ. இந்த 6வது ஸ்லோகத்தில் துருவனுக்கு ஸ்ரீநாராயணன் கருடாருடனாக காட்சியளித்ததை வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, குழந்தை துருவனின் கடுமையான தவத்தினால் எல்லா திக்குகளிலும் உள்ள எல்லா மூச்சும் திணறின. அப்பொழுது தேவர்கள் வைகுண்டம் வந்து உன்னிடம் முறையிட்டார்கள். நீ பக்தனான குழந்தை துருவனிடம் கருணையால் மனம் கசிந்தாய். உன் மங்கள விக்கிரகத்தை குழந்தை துருவன் தியானம் செய்தான். ஆனந்த ரசத்தில் துருவன் முழுகிவிட்டான். உடனே நீ திவ்ய ரூபத்துடன் கருடன் மீதேறி துருவனுக்கு காட்சியளித்தாயல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். த்வத்தர்ஷன பிரமத பாரதரங்கிதம் தம் திருப்யாம் நிமக்னமிவ ரூபரசாயனே தே துஷ்டூஷமாணமவகம்ய கபோலதேசே சம்ஸ்பிருஷ்டவானசி ஸ்தரேண ததாதரேண. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் தரிசனத்தால் துருவன் ஆனந்த பிரவாகத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கினான். உன் திவ்ய ரூபத்தை ரசாயனத்தில் பார்த்து முழுகி உன்னை ஸ்தோத்திரம் செய்ய ஆவல் கொண்டான். இதை அறிந்து நீ அளவற்ற அன்பினால் துருவனின் கன்னத்தை அன்புடன் வருடினாயல்லவா? குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். தாவத் விபூத விமலம் பிரணுவந்தமேன மா பாஷதாஸ்த்வமவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூய சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனம். இந்த 8வது ஸ்லோகத்தில் துருவன் வெகுகாலம் ராஜ்யத்தை ஆண்டதை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் சங்கினால் துருவன் கன்னத்தை தொட்டவுடன் அவனுக்கு ஞானோதயம் பெற்று உன்னை நன்கு ஸ்தோத்திரம் செய்தான். அவனுடைய மனதை நீ அறிந்தவனாய், துருவா, நீ நீண்ட காலம் ராஜ்யத்தை ஆளவும் சகல சுகத்தை அனுபவிக்கவும் திரும்பவும் முடியாத காணாததுமாகிய துருவபதம் என்ற ஸ்தானத்தை நீ அடைவாய் என்று அனுகிரகித்தார் அப்படின்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். இத்யூச்சிஷித்வயி கதே நிருபநந்தனோऽसौ ஆனந்திதா கில ஜனோ ந கரீமுபேத ரேமே சிரம் பவதனுக்ரஹ பூர்ணகாம ஸ்தாதே கதே ச வனமாத்ருத ராஜ்யபாரஹ. இந்த 9வது ஸ்லோகத்தில் உத்தானபாதன் காடு செல்லுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இப்படி நீ துருவனை அனுகிரகித்தவுடன் துருவன் அனைத்து ஜனங்களையும் மகிழ்விக்க நகரம் திரும்பி வந்தான். உன் அருளினால் அவனது எல்லா விருப்பங்களும் நிறைவேறின. அவனுடைய தந்தை தவம் செய்ய காற்றுக்கு போன பிறகு துருவன் அரசாட்சி ஏற்றுக்கொண்டு நீண்ட நாட்கள் ஒருவித குறைவும் இல்லாமல் இன்புற்று வாழ்ந்திருந்தான்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். யக்ஷேன தேவ நிகதே புனருத்தமேஸ்மின் யக்ஷை சயுத்த நிரதோ விரதோ மனுக்த்யா சாந்த்யா பிரசன்ன ஹிருதயாத் தனதாதுபேதாத் த்வத்பக்திமேவ சுத்ருடாமவ்ருணோன் மகாத்மா. இந்த 10வது ஸ்லோகத்தில் சுருஜிக்கும் உத்தமனுக்கும் ஏற்பட்ட முடிவை பற்றி பட்டதிரி சொல்கிறார். ஒரு குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, சுருஜியின் மகன் உத்தமன் காட்டில் வேட்டையாட சென்ற பொழுது யக்ஷன் அவனை கொன்றுவிட்டான். இவன் தாய் சுருஜி அவனை தேடி காடு சென்ற பொழுது காட்டுத்தீயினால் கொல்லப்பட்டாள். இதை அறிந்த துருவன் காற்றுக்கு சென்று யக்ஷர்களிடம் போர் செய்தார். இதை அறிந்த துருவனின் பாட்டனார் சுவயம்பு மனு துருவனிடம் வந்து போரை நிறுத்தும்படி கூறி உபதேசித்தார். இதை கேட்ட துருவன் போரை நிறுத்தினான். மிகவும் மனம் மகிழ்ந்த யக்ஷர்களின் தலைவன் குபேரன் துருவனிடம் வந்து அனுகிரகித்து துருவனுக்கு வரம் கொடுக்க முன்வந்தார். துருவன் குபேரனிடம் உன்னிடத்தில் மிக்க உறுதியுள்ள பக்தியே வரமாக பெற்றான் இல்லையான்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். அந்தே பவத் புருஷநீத விமானயாதோ மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோ யமாஸ்தே ஏவம் ஸ்வப்ருத்ய ஜனபாலனலோலதிஸ்த்வம் வாதாலயாதி பனிருந்தி மமாமயௌகான். சர்வத்
சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 11வது ஸ்லோகத்தில் துருவன் துருவபதம் செல்லுதலை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இறுதியில் துருவன் தன் சாய் சுனீதியோடு கூட உன் தொண்டர்கள் கொண்டு வந்த விமானத்தில் ஏறி துருவமண்டலத்தை அடைந்து மிகவும் பேரானந்தமாக இருக்கிறான். இப்படி உன் அடியார்களை காப்பதில் இளகிய உள்ளத்தை உடைய குருவாயூரப்பா, நீயே என் நோய்களையெல்லாம் விலக்கி அருள வேண்டும் என்று குருவாயூரப்பனிடம் பிரார்த்திக்கிறார் பட்டதிரி. நாமும் அவ்வாறே பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.